வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். பெருமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. 6 நாட்களாக 10 அமைச்சர்களும் MP, MLA-க்கள் களத்தில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. விவசாயிகளுக்கு 1500 கோடி ரூபாய் அளவில் வட்டியில்லா கூட்டுறவு கடன் வழங்கப்படும். அமைச்சர் KR பெரியகருப்பன் தகவல். மிக்ஜாம் புயல் நிவாரணப் பணிகளுக்காக 1 மாத சம்பளத்தை வழங்கிய திமுக MLA-க்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் 1,27 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு வழக்கமான இடத்திலேயே நடைபெறும். புதிதாக அமைக்கப்படும் மைதானத்தில் நடத்தப்படாது என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு. பேரிடர் நிதியை பொறுத்தவரை எப்போதுமே இழப்பீடு மதிப்பை அதிகப்படுத்தி கூறுவதே தமிழக அரசின் வழக்கமாக இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மத்திய அரசிடம் பேரிடருக்கான நிதியை தான் கேட்டேன், யாரையும் தவறாக பேசவில்லை என அமைச்சர் உதயநிதி விளக்கம். 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியே பேரிடர்தான் எனவும் விமர்சனம். சர்வதேச அளவில் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 1 மாதத்தில் 52% அதிகரிப்பு. உலக சுகாதார அமைப்பு தகவல். தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களின் உடல் நலனை உறுதி செய்ய சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் 2500க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாக தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். உழவர்களின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்க அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் களப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதோடு 6 நாட்களாக 10 பொறுப்பு அமைச்சர்கள், MP, MLA-க்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளும் களத்தில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாகூர் ஆண்டவர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். நாகூர் வருகை தந்த ஆளுநருக்கு பாரம்பரிய வழக்கமான தர்கா மணி மேடையில் அமர்ந்திருந்தபடி நகாரா மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தர்காவிற்குள் சென்ற ஆளுநர் பெரிய ஆண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு துவா ஓதப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் கந்தூரி விழாவில் பங்கேற்றதில் மகிழ்ச்சியடைவதாக தர்கா குறிப்பேட்டில் ஆளுநர் RN ரவி பதிவு செய்தார். இந்நிலையில் நாகையில் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு 8000 காவலர்கள் மூலம் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 24ஆம் தேதி இரவு முதல் 25ஆம் தேதி வரை சென்னையில் உள்ள சுமார் 350 தேவாலயங்களுக்கு சுழற்சி முறையில் அதிகாரிகள் தலைமையிலான காவல் குழு மூலம் கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முக்கிய சந்திப்புகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சிறப்பு வாகன தணிக்கை மற்றும் சங்கிலி பறிப்பு, செல்போன் பறிப்பை கண்காணிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பேரிடர் நிதியை பொறுத்தவரை எப்போதுமே இழப்பீடு மதிப்பை அதிகப்படுத்தி கூறுவதே தமிழக அரசின் வழக்கமாக இருக்கிறது என்றும், ஆனால் மத்திய அரசு அந்தந்த காலகட்டத்திற்கான பேரிடர் இழப்பீடு நெறிமுறைகளை பின்பற்றியே இழப்பீடு வழங்கியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக் காலத்தில் வெகு காலதாமதமாகவே மத்திய குழு பேரிடர் ஆய்வுக்கு வருவது வழக்கம் என்று தெரிவித்துள்ளார். தற்போது அடுத்த தினமே மத்திய குழுவினர் களத்தில் ஆய்வில் ஈடுபட்டுள்ளதாகவும், வெகு விரைவில் இழப்பீடு நிதியும் பேரிடர் இழப்பீடு விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 325 சுகாதார நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ளம் புகுந்த இடங்களை சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். தீவிர சிகிச்சை பிரிவு, டிஜிட்டல் எக்ஸ்ரே பிரிவு உள்ளிட்ட பகுதிகளை அவர்கள் பார்வையிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சுகாதார நிலையங்களில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார். இந்த 4 மாவட்டங்களிலும் 2682 இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2682 இடங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய பொதுமக்கள் எண்ணிக்கை 95,127 பேர். 64 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 261 துணை சுகாதார நிலையங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது.
வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் 1 மாத ஊதியத்தை நிவாரணமாக வழங்கினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி மற்றும் அரசு தலைமை கொறடா கோவி செழியன் நேரில் சந்தித்தனர். அப்போது அமைச்சர்களின் 1 மாத ஊதியமான 35,70,000 ரூபாய் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் 1 மாத ஊதியமான 91,34,500 ரூபாய் என மொத்தம் 1,27,00,000 ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினர். கடந்த 9 ஆண்டு கால பாஜக ஆட்சியே தேசிய பேரிடர்தான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் உதயநிதி, நிவாரணப் பணிகளுக்காக மீண்டும் தூத்துக்குடி செல்ல உள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சில இடங்களில் தண்ணி வடியல. நான் நேற்று மாலை வரைக்கும் தூத்துக்குடியில் இந்த ஏரல் பகுதியில் போய் மக்களை சந்திச்சிருந்தேன். நேற்று முன்தினம் காயல்பட்டினம் போயிருந்தேன். நாளை மறுநாள் மீண்டும் செல்ல இருக்கின்றேன். இன்னும் அவங்க பாதிப்புலேருந்து வெளில வரல. நம்மளுடைய அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் அங்கே இன்னும் களத்தில் தான் இருந்து நிவாரணப் பணிகள்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள். சமூக வலைதளத்தில் ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தாரு, இந்த 9.5 வருட ஆட்சி இருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர். அதனால் இது தனியாக ஒரு பேரிடராக அவங்க பிரித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. சென்னை எண்ணூர் பகுதியில் எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 8,68,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்நிவாரணத் தொகை பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் கனமழையினால் ஏற்பட்ட எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்ட 9,001 குடும்பங்களுக்கு 8,68,00,000 ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசு துறை ஆவணங்களில் இணைக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் ஆதார் தகவல்களை நீக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து அரசு துறைக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரியில் அரசு துறைகளில் இணைய வழி ஆவணங்கள் மற்றும் கோப்புகளில் ஆதார் எண் வெளிப்படையாக பகிரப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அரசு துறை ஆவணங்களில் இணைத்துள்ள ஆதார் எண்ணை உடனடியாக நீக்க வேண்டும் அல்லது மறைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை அரசுடன் நடைபெறும் என தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தில் உரிய நேரத்தில் திருச்செந்தூர் ரயிலை நிறுத்தி 800 பயணிகள் உயிரை காப்பாற்றிய தண்டவாள பராமரிப்பாளர் செல்வக்குமாருக்கு 5,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி தண்டவாள பராமரிப்பாளர் செல்வக்குமார் இருப்பு பாதையில் 3 கிலோமீட்டர் நடந்து சென்று ஆய்வு செய்து தண்டவாளம் பாதி இடத்தில் இல்லாததை உறுதிப்படுத்தினர். இதையடுத்து ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது. இந்நிலையில் தென்னக ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் தண்டவாள பராமரிப்பாளர் செல்வக்குமாரை பாராட்டி 5,000 பரிசும் அறிவித்தார். மேலும் ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாஃபர் அலிக்கு 5,000 மேலும் 12 பேருக்கு தலா 2,500 பரிசு வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்களை காங்கிரஸ் தலைமை நியமித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஒடிசாவுக்கு அஜய்குமார் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆந்திரா மற்றும் அந்தமான் நிக்கோபார் பொறுப்பாளராக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேகாலயா, மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் காங்கிரஸ் பொறுப்பாளராக காங்கிரஸ் எம்பி செல்லக்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளராக சச்சின் பைலட் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்க்கும் விவசாயிகளுக்கு 2023 முதல் 24 நிதியாண்டில் 1,500 கோடி ரூபாய் அளவில் வட்டியில்லா கூட்டுறவு கடன் வழங்க உள்ளதாக அத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். 2023-24 நிதியாண்டிற்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு மற்றும் அவை சார்ந்த தொழில்களுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா நடைமுறை மூலதன கடன்களுக்கு ஆண்டு குறியீடாக 1,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் மற்றொரு வெள்ளமும் தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சினையும் வரப்போவதாக எச்சரித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பேரிடர் மேலாண்மை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இன்னைக்கும் சொல்றேன், சென்னைக்கு அடுத்த 5, 6, 7 ஆண்டுகளுக்குள்ள அடுத்த பெரிய வெள்ளம் வரும். ஆனால் அப்போ தயார் நிலையில் இப்போ திட்டம் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு மக்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும், வெள்ளத்தை தடுக்க முடியாது, புயலை தடுக்க முடியாது, அந்த புயலால் பாதிப்புகளை தடுக்கலாம். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள சத்தியகிரீஸ்வரர் பவளக்கணிவாய் பெருமாள் சன்னதியில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பவளக்கணிவாய் பெருமாள் சொர்க்கவாசலில் எழுந்தருளினார். தொடர்ந்து கீழரத வீதி, மேலரத வீதி, சன்னதி தெரு வழியாக சுவாமி வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பவளக்கணிவாய் பெருமாளை தரிசனம் செய்தனர்.
சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தோளுக்கு இனியான் வாகனத்தில் எழுந்தருளிய கோவிந்தராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பெருமாள் தரிசனத்திற்காக புடைசூழ காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி பக்தி பரவசமடைந்தனர். சபரிமலையில் மண்டல பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து சபரிமலைக்கு ஊர்வலமாக புறப்பட்டது. தங்க அங்கி ஊர்வலம் பல்வேறு கோவில்களுக்கு சென்று டிசம்பர் 26ஆம் தேதி பம்பைக்கு வந்தடையும். தொடர்ந்து மண்டல பூஜையின் போது ஐயப்பனுக்கு சாத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பக்தர்களின் தரிசனத்திற்கு இடையூறு இல்லாமல் ஆருத்ரா தரிசன விழாவை நடத்த பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி ஆதிகேசவலு ஆருத்ரா உற்சவத்தின் போது எவ்வித இடையூறும் இல்லாமல் பக்தர்கள் வெளிப்பட பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வழக்கமான இடத்தில் நடைபெறும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பிரம்மாண்டமாக நடத்துவதற்காக கீழக்கரை கிராமத்தில் சுமார் 44 கோடி ரூபாய் செலவில் 66 ஏக்கரில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த மைதானத்தில்தான் அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வழக்கமான இடத்திலேயே ஜல்லிக்கட்டு நடத்த முடிவு செய்யப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலையானது 5 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் முட்டை கொள்முதல் விலை இதுவரை இல்லாத வகையில் ₹5.70 அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் நிலவும் குளிர் காரணமாகவும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகள் காரணமாகவும் முட்டை கொள்முதல் விலை உயர்ந்து வருவதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வை மாற்றி வைக்க வேண்டும் என்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென் மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளில் தேங்கிய மழைநீர் வடியாத நிலையில் புத்தகங்கள் எல்லாம் சேதமாகியுள்ளதாக தெரிவித்துள்ள தேர்வர்கள் ஜனவரி 7ஆம் தேதியில் தேர்வு நடத்தும் அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு வேறு மாதத்தில் தேர்வு நடத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நகைச்சுவை நடிகர் போண்டாமணி உடல்நலக்குறைவால் காலமானார். வீட்டில் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிர் பிரிந்தது. 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1991ஆம் ஆண்டு வெளியான நடிகர் பாக்யராஜின் பவுனு பவுனுதான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் போண்டாமணி. சுந்தரா டிராவல்ஸ், வேலாயுதம், ஜில்லா, வின்னர் உள்ளிட்ட 250 திரைப்படங்களுக்கு மேல் நடிகர் போண்டாமணி நடித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையின் 5வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள மெஹந்திப்பட்டினத்தில் பிரபல தனியார் மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த மருத்துவமனையின் 5வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் 5 தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். தீ விபத்து ஏற்பட்டவுடன் 5வது தளத்தில் இருந்த நோயாளிகள் வேறொரு தளத்திற்கு மாற்றப்பட்டனர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சர்வதேச அளவில் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு மாதத்தில் 52% அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 28 நாட்களுக்கு முன் ஒப்பிடுகையில் இறப்பு விகிதம் 8% குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 1,18,000க்கும் அதிகமானோர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 1,600 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெருமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. 6 நாட்களாக 10 அமைச்சர்களும் MP, MLA-க்கள் களத்தில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. விவசாயிகளுக்கு 1,500 கோடி ரூபாய் அளவில் வட்டியில்லா கூட்டுறவு கடன் வழங்கப்படும். அமைச்சர் KR பெரியகருப்பன் தகவல். மிக்ஜாம் புயல் நிவாரணப் பணிகளுக்காக 1 மாத சம்பளத்தை வழங்கிய திமுக MLA-க்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் 1,27 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு வழக்கமான இடத்திலேயே நடைபெறும். புதிதாக அமைக்கப்படும் மைதானத்தில் நடத்தப்படாது என மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு. பேரிடர் நிதியை பொறுத்தவரை எப்போதுமே இழப்பீடு மதிப்பை அதிகப்படுத்தி கூறுவதே தமிழக அரசின் வழக்கமாக இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு.
மத்திய அரசிடம் பேரிடருக்கான நிதியை தான் கேட்டேன், யாரையும் தவறாக பேசவில்லை என அமைச்சர் உதயநிதி விளக்கம். 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியே பேரிடர்தான் எனவும் விமர்சனம். சர்வதேச அளவில் புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த ஒரு மாதத்தில் 52% அதிகரிப்பு. உலக சுகாதார அமைப்பு தகவல். தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.